நம்ம விஜய் உயிர் பிழைப்பாரா மாட்டாரான்றதே ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கேன். என்னடா அப்படின்னா பிரச்சனை நடச்சுன்னு ஆமாங்க, நம்ம விஜய் எப்பயும் போல டியூட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது பைக் டிராவல் தாங்க இப்போ தலைவன். ஸோ பைக்லேயே அவரை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம கதிரேசன் பிளான் பண்ணியிருக்காரு. என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். பேசலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வக்கீலுக்கு வித்யா கிட்ட இருந்து போன் வருதுங்க. யாரா வித்யான்னு தான் கேட்குறீங்க? விஜயோட அம்மா அதான் வக்கீல் இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ஃபோன் பண்ணி விஜய்க்கு நெக்ஸ்ட் வீக் வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வருது, அது சொல்லிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வக்கீல கேட்க, இல்லை மேடம் இனிமேல் சொல்லிடுறேன் நம்ம வக்கீல் சொல்லிடுறாரு, சீக்கிரமா சொல்லிடுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, ஓகே நானும் விஜய் சாருக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போகிற அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கை விஜய் கிட்ட முக்கியமாக சொல்லிடுங்க நான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்லலான்னு சொல்லி விஜய்க்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு மல்லி மேலே இருக்கிற லவ்வில் அப்படியே தலைக்கால் புரியாமல் வண்டியை பிர்ரு தள்ளி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. ஆமாங்க, இந்த கல்யாண நாள் முடியறதுக்குள்ள மல்லிகிட்ட எப்படியாவது நம்மளோட காதலை வெளிப்படுத்தணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு மனசை யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயம் இந்த மனுஷனுக்கே புரியாத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் உயிரோடு இருப்பாரா? ஆமாங்க. ஏன் எதனால்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை போட்டு தள்ள கதிரேசன் வந்து கார் எடுத்துட்டு சும்மா அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்காக பார்த்தா தக்காளி வச்சு முட்டை தான், ஒரு முட்டில் விஜய் அப்படியே டா. இது என்ன நம்ம தமிழ்நாடு விஜய் நினச்சிட்டிங்களா? சும்மா அடித்த உடனே அதே வண்டியை சும்மா அப்படியே எப்படியே சொல்லுவாங்களே, அதாவது ரிப்பீட் போட்டு அப்படியே ஓட்டிட்டு போகிறதுக்கு. இது சீரியல் விஜய், ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கதம் மருகையா டுப்கா அப்படின்னு தான் போனோம். ஸோ முட்டில் நம்ம விஜய் பறந்து போய் விழுறாரு. பிழைப்பாரா மாட்டாரா, உயிர் பிழைப்பாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இந்த டைமுக்கு முன்னாடி வேற ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அதாங்க லேப்டாப் ரீசேல். அதை பண்ணதுனால அவருக்கு ஒரு கமிஷன் வந்திருக்கு. இப்போ செகண்ட் ஒரு ரிப்பேர் ஆன லேப்டாப்பே ரீசேல் பண்ண தான் போயிட்டு இருக்காரு. இதில் ஒரு 5000 ரூபா கிடைச்சா கூட சந்தோஷம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒரே ஒரு குழப்பத்தோடய போயிட்டு இருக்குங்க சீரியல். இதை பார்க்கும்போது எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய்க்கு நல்ல காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கெட்ட காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வழக்கமாக இங்கே விஜய், இங்கே ராஜேஸ்வரி இப்படி தான் இருப்பாங்க. இப்போ ராஜேஸ்வரி அமுக்கிட்டாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரு வேலை டெம்பரவரியாக லீவ் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ராஜேஸ்வரி அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கதிரேசன் வந்திருக்காரு. இங்கே நம்ம விஜய், கதிரேசன் இடிக்க, விஜய் வாங்க, விஜய் பறக்க, கதிரேசன் பார்க்க, ஒரே கூத்தா இருக்க போகுது. ஆனால் இதுக்கு நடுவில் தாங்க வேற விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னடா வேற விஷயம் கேட்குறீங்களா? மல்லி வந்து கல்யாண செலிப்ரேஷனுக்காக வேற எல்லாம் பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக முதல்ல இதெல்லாம் யோசிக்கவே இல்லை, எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக போயிட்டு அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம பெரியாம விட்ற மாதிரி இல்லை, அந்தந்த மொமெண்ட்டை அந்தந்த டைமில் என்ஜாய் பண்ணோம். லைட்டாக போயிட்டாலும் திரும்ப வராது. ஸோ அதனால் அப்பப்போ மூமெண்ட்டை அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. மல்லி மனசுலையும் ஆசை லைட்டாக பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குதுங்க. மல்லியும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் ஆசை பாசம் காதல் நேசம் எல்லாம் இருக்குதானே செய்யும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ண போறாங்க, இனி என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம திஸ் இஸ் யுவர் அருள் சேனலை சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. மறக்காம என்னோட சப்ஸ்கிரைப் மிஸ்டர் முகுந்த். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க எல்லாரும் பேரும் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தா மறந்து போதே, சாரிங்க ஞாபகம் இல்லை. ஏன் 2 டைரக்ஷன் பார்த்துன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு டைரக்ஷன் பார்த்தா உண்மையை பேசணும், ஒரு டைரக்ஷன் பார்த்தா பொய்யை பேசணும். அது எந்த டைரக்ஷன் மறந்து போச்சு. அதான் 2 பக்கம் பார்த்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு. ஸோ நம்மளே தேங்க்யூ ஸோ மச், டாடா, பாய். யாரோ வந்து எட்டி பார்க்குறாங்க.